ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். செல்வா டெக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல்ல ஒரு நண்பர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. என்னன்னா வந்து ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள்லாம் போட்டோம்னா என்ன கேட்டகரி குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட்டு கேட்டகரி எப்படி சூஸ் பண்றது அப்படிங்கிறத இந்த வீடியோல நீங்க ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட சேனல்ல எந்த சேனலா இருந்தாலும் ஒரு வீடியோவுக்கு கேட்டகரி அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். அத பத்தி ஃபுல்லா எக்ஸ்ப்ளைன் பண்றேன். எப்படி கேட்டகரி சூஸ் பண்ணணும் ஒரு வீடியோவுக்கு. ஆ எந்த மாதிரி கேட்டகரி சேனல் எந்த மாரி சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத. அதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான சேனல பத்தி பார்த்தரலாம். சேனலோட பேரு முருகன் தெருக்கூத்து வீடியோஸ் அப்படிங்கிறது. ஆ நம்மளுடைய தமிழ்நாட்டோட தமிழர்களோட தெருக்கூத்து கலை, நாடகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள், பாரம்பரிய கலை சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கான வீடியோக்கள் எல்லாமே. உங்களுக்கும் பிடிக்கும், எல்லாருக்குமே பிடிக்கும். சேனலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். மறக்காம சேனல விசிட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே. ஆ இப்ப பேசிக்கா ஒரு விஷயம். ஆன்மீகம்னு கிடையாது, குக்கிங்ன்னு கிடையாது, விளாக்ன்னு கிடையாது. நீங்க பேசிக்கா ஒரு விஷயம், நீங்க ஒரு வீடியோ மேக் பண்ணிட்டீங்க. அந்த வீடியோ எது சம்மந்தப்பட்டிருக்கோ அந்த கேட்டகரி குடுக்கணும். நீங்க ச ர் ஒரே கேட்டகரி எல்லா வீடியோக்கும் குடுக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு வீடியோ அப்லோட் பண்ணயிலயும் அந்த வீடியோ என்ன கேட்டகரியோ அத குடுக்கணும். இப்ப அவங்க கேட்ட விஷயத்த பேசிக்கா வச்சு சொன்னோம் அப்படின்னம்னா, இப்போ ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள்னா, ஒரு திருவிழா வீடியோ எடுக்கிறோம். திருவிழான்னா கோயில்ல நடக்குது. அது ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ தான். அதுக்கு வந்து நம்ம வந்து எஜுகேஷன் அப்படிங்கிற கேட்டகரி குடுக்க முடியாது. திருவிழா அப்படின்னு எடுக்கையில அது என்டர்டெயின்மென்ட். ஓகேங்களா? சரி. ஒரு வழிபாட்டு முறை எப்படி இருக்கு அப்படின்னு ஒரு வீடியோ எடுக்கிறோம். அதுவும் ஆன்மீக சம்மந்தப்பட்டது தான். ஆனா அதுக்கு வந்து திருவிழா வீடியோ மாதிரி என்டர்டெயின்மென்ட்ன்னு குடுக்க முடியாது. எப்படி வழிபடுறது? ஹவ் டூ அப்படிங்கிற கேட்டகரி குடுக்கலாம். ஓகேங்களா? எப்படி வழிபடணும்? வழிபாட்டு முறை அப்படின்ட்டு. இல்ல ஒரு சில விஷயங்கள் இப்படி இப்படியெல்லாம் செய்யணும் கோயிலுக்கு போனா அப்படின்னு நம்ம சொல்லிக் குடுக்குறோம் அப்படின்னம்னா, அதுக்கு என்ன கேட்டகரி குடுக்கணும்னா, எஜுகேஷன் அப்படிங்கிற கேட்டகரி குடுக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம என்ன விஷயத்த குடுக்குறோமோ, இப்ப ஒரு கோயில் விளாக் எடுத்து போடுறோம். டிராவல் பண்ணி போயி அந்த கோயில்ல சாமி கும்பிட்டு வர்ற மாதிரி ஒரு விளாக் எடுத்து போடுறோம் அப்படின்னம்னா, டிராவல் அண்ட் ஈவென்ட்ஸ்ன்னு குடுக்கணும். ஏன்னா ஒரு விளாக் மாதிரியான. அதுவும் ஆன்மீக சம்மந்தப்பட்ட வீடியோ தான். ஸோ கோயில பத்தி ஒரு சில தகவல்கள் நம்ம சொல்றோம். அது நியூஸ். ஏதாவது ஒரு அப்டேட் நியூஸ் கோயில பத்தி, இந்த கோயில்ல கும்பாபிஷேகம் வருது, இந்த கோயில்ல திருவிழா நடக்குது. அது நியூஸ். ஓகேங்களா? அந்த கேட்டகரி ஏன்னா நியூஸ் அண்ட் பாலிடிக்ஸ் அந்த கேட்டகரி குடுக்கலாம். பிளஸ் இது இல்லாமல் பொதுவான ஒரு விஷயத்த, ஒரு ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயத்த சொல்றோம்னா, பீப்பிள் அண்ட் வ்ளாக்ஸ் அது குடுக்கலாம். ஸோ பேசிக்கான ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க எந்த ஒரு குக்கிங் வீடியோ போடுறீங்க அப்டின்னா வந்து, நீங்க குக்கிங் சமைக்கிறது எப்படி அப்டின்னு சொல்லிக் குடுத்த வீடியோ போட்டீங்கன்னா, ஆ எஜுகேஷன் வீடியோ. எப்படி சமைக்கிறது அப்டின்னா. இதுவே வந்து நீங்க சாப்பிடுற மாதிரியோ, இல்ல ஒரு ஃபுட் ரிவ்யூவோ பண்ணீங்கன்னா, என்டர்டெயின்மென்ட் வீடியோ. என்டர்டெயின்மென்ட் கேட்டகரி. ஸோ என்ன வீடியோ போட்டிருக்கோம், அந்த வீடியோல நம்ம என்ன சொல்லியிருக்கோம், என்னத்த குடுத்துருக்கோம் அப்டிங்கிறத பொறுத்து கேட்டகரி சூஸ் பண்ணுங்க. ஒவ்வொரு வீடியோவுக்குமே தனித்தனி கேட்டகரி சூஸ் பண்ணுங்க. இல்ல ஒரே மாரி கன்டென்ட்டா போட்டீங்கன்னா, ஒரே கேட்டகரியும் சூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு தெளிவான விஷயம் புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நீங்க கேட்டகரி சூஸ் பண்றது ரொம்ப முக்கியம். என்ன காரணம் அப்டின்னா, யாரெல்லாம் ஆடியன்ஸ் YouTube ஒரு அல்காரிதத்துல சேகரிச்சு வச்சிருக்கோம். என்டர்டெயின்மென்ட் பார்க்குறவங்களுக்கு என்டர்டெயின்மென்ட் வீடியோவா போய் அவங்களுக்கு காமிச்சுக்கிட்டே இருக்கும். நீங்க ஒரு மூவியா பார்க்குறீங்க, புது படமா பார்த்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு மூவி ரிலேட்டடான வீடியோவா வந்துகிட்டு இருக்கும். சஜெக்ஷன்ல. இப்ப நீங்க வந்து YouTube சப்ஸ்கிரைபர் இன்கிரீஸ் பண்றது, இந்த மாரி YouTube டிப்ஸ் வீடியோவ பார்த்தீங்கன்னா, அது ரிலேட்டடான வீடியோக்களா உங்களுக்கு சஜெக்ஷன்ல வந்துகிட்டு இருக்கும். ஸோ கேட்டகரி அவங்க அது கரெக்ட்டா குடுத்திருந்தா மட்டும் தான், அது உங்களுக்கு சஜெக்ஷன்ல போகும். உங்களுடைய ஆடியன்ஸ்க்கு சஜெக்ஷன்ல போகும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களுக்கெல்லாம் போகும். ஸோ கேட்டகரி கரெக்ட்டா சூஸ் பண்ணுங்க. YouTube ரிலேட்டடா ஏதாவது டவுட்னா கீழ கமெண்ட் பண்ணுங்க. உங்க சேனலுக்கு 1000 சப்ஸ்கிரைபர் உடனே வேணும். ஒரு 2 நாளையில வேணும். இல்ல உங்க சேனல நம்ம சேனல்ல ப்ரமோஷன் பண்ணணும். நம்ம WhatsApp குரூப்ல ஜாயின் பண்ணணும். அப்படின்லாம் நெனச்சீங்கன்னா, எல்லாமே பெய்ட் சர்வீஸ் தான். 80 56 11 80 43 அப்படிங்கிற WhatsApp நம்பருக்கு கால் பண்ணாதீங்க. வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.